Daily. Taste the Daily. நெல்லை சிந்துபூந்துறை மின்மயானத்தில் மின்தடை காரணமாக 7 பேரின் உடல்கள் தகனம் செய்யப்படாமல் இருந்ததாக செய்திகள் வெளியான நிலையில் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு மேற்கொண்டால் முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருநெல்வேலி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை நேற்றைய தினம் மாலை வேளையில் பெய்தது. மழை பெய்த வேளையிலிருந்து சூறாவளி காற்றும் வீசியதால் ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விண்வெளி பாதையில் விழுந்ததால் பல இடங்களில் மின்தடை ஏற்பட்டது. அதனை சரி செய்யும் பணியில் மின் ஊழியர்கள் ஈடுபட்டனர். இந்த நிலையில் நெல்லை சிந்துபுந்துறை பகுதியில் அமைந்துள்ள மாநகராட்சி நவீன எரிவாயு தகன மேடை சுற்று வட்டார பகுதியிலும் மின்தடை ஏற்பட்டது. அந்த தகன மேடையை தினமும் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருந்து 10 முதல் 15 உடல் தகனம் செய்வது வழக்கமாக இருக்கும். இந்த நிலையில் மின்தடையால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து சுமார் 8 உடல்கள் தகனம் செய்ய முடியாமல் நீண்ட நேரமாக உறவினர் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. மேலும் சிலர் தங்கள் உடல்களை வேறு மையானத்திற்கு எடுத்து செல்லும் நிலையும் ஏற்பட்டது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு தாமிரபரணி நாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக இன்று மின் மையானத்தில் இருந்த ஜெனரேட்டர் பழுதுவதன் காரணத்தால் உடல்களை தகனம் செய்வது தாமதம் ஏற்பட்டதாகவும் பழுதடைந்த ஜெனரேட்டர் விரைந்து சீரமைக்க வேண்டும் கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த நிலையில் இதுவரைக்கான செய்திகள் வெளியான நிலையில் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் சம்பந்தப்பட்ட சிந்துபுந்துறை மின் மையானத்தில் வந்து ஆய்வினை மேற்கொண்டிருந்தார். விவரங்களுக்கு நன்றி ராஜா. Taste the Daily.